Hey guys, hi, welcome back to my channel. Hope you all doing good. Today I'm going to take you all to the IKEA store along with me. So இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐக்கியாவில் என்னென்னலாம் இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் we are going as a tour. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்டோடைய ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் 2 டேஸாக அப்போது மார்த்தலியில். ஸோ we both started traveling from Marthalli to Nagasandra. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆசிலேட் பண்ணிவிட்டு ஒரு 11 o'clock மேலே தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். ரொம்ப லேசியாகவும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்த்தல்லிக்கு ரீச் என் ஃப்ரெண்டோடைய ரூம் வந்து ஸ்பைஸ் கார்டனில் இருக்குது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் தான் மார்த்தல்லி. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். நான் வந்து இயரிங்ஸ் போடவே மறந்துட்டேன். லக்கிலி அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் இருந்ததுனால அங்கே போட்டுக்கிட்டோம். அவளும் வந்துட்டு அங்கே ஒரு இயரிங் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு. ஷீ இஸ் மை கொலீக் அண்ட் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஒரிசா அண்ட் ஒன் மோர் ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு ஜாயின் வித் அஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பஸ்லேருந்து கேர்புரம் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து வந்து மெட்ரோவில் போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் மெட்ரோவில் போனால் தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆக முடியும். அண்ட் ஒன் மோர் ஃப்ரெண்ட் இஸ் வருண், ஹீ இஸ் ஆல்சோ மை கொலீக். And we three started a journey from Marthalli to Nagasandra. Marthalli, Kerpuram, Nagasandra. So இப்படி தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போனோம். It was a very big journey, like 1.5 hours 2 hours ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஐக்கியா போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பிகாஸ் ஐ ஹவ் சீன் மெனி ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ் அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயே பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் டேரெக்டாக போய் வாங்கினோன்னா கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ்லேயே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஐக்கியா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். லக்கிலி என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு திடீர்னு சொன்னால் ஓகே வில் பிளான் ஃபார் தட் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் வந்துட்டு கேர்புரம் டு மெஜஸ்டிக் டு நாகசந்திரா அப்படி தான் வந்துட்டு மெட்ரோவில் ட்ராவல் பண்ண முடியும். நான் ஏன் இதெல்லாம் இப்படி வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸோ இஃப் எனிவன் வாண்ட் சம் ரூட் ஐடியாஸ் ஸோ தட் தே கேன் கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஸ். அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட் டெம்பிள், இஸ்கான் டெம்பிள். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு வழியாக நாகசந்திரா பெங்களூரை தாண்டி போய் ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அப்படி ரீச் ஆகிட்டோம் ஃபைனலாக. அண்ட் ரொம்பவே பசி எடுத்துச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 o'clock தேர். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ஐக்கியாவுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈஸியாக வந்து மேலேருந்தே வாக் பண்ணி வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதே சமயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஐ வில் ஷோ யூ வாட் ஆர் தட் திங்ஸ். அண்ட் உள்ளே போனதுமே அப்போ கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால நிறைய கிறிஸ்மஸ் தகுந்த மாதிரி வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் அண்ட் டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பாக இருந்தது இல்லையா? ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு பை சம் ஹவுஸ் ஆர் பிளானிங் டு டெக்கோர் யுவர் ஹவுஸ், இங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து ஐக்கியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ போனதுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஃபுட் கோர்ட் இருந்தது. ஓ மை காட், தட் வாஸ் வெரி ரஷ் அண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கிற மாதிரி. பட் அங்கே போனதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். க்யூவில் நிற்கிறதுக்கே வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம வந்து ஒரு ரைஸ் பிளேட் வாங்கினோன்னாலே 600 சம்திங் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் சின்ன சின்ன கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் எல்லாமே வந்துட்டு 200 300 அப்படின்றது. அப்புறம் வி தாட் ஆஃப் கோயிங் அவுட் சைட். அப்புறம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு ஹோட்டல் தேடி வச்சுருந்தோம். இட்ஸ் பஞ்சாபி ஹோட்டல். இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு கோ ஐக்கியா அண்ட் வாண்ட் டு ஈட் சம்திங் சரௌண்டிங் தேர், யூ கேன் கோ ட்ரை திஸ் பஞ்சாபி மெயில். ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து போய் ட்ரை பண்ணோம். இங்கே எல்லாருக்குமே சேர்த்தியே 600 to 650 தான் ஆச்சு. ஐ மீன் 3 மெம்பர்ஸ்க்கு. பட் அங்கே உள்ளே சாப்பிட்ருந்தோம்னா இட் வாஸ் லைக் 3000 கூட ஆகியிருக்கலாம். பட் ஐ சேவ் த மணி. ஸோ இங்கே போயிட்டு நல்லா சூப்பராக வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியோர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். அண்ட் பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்ன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் குவைசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நேம்ஸ்லாம் பார்த்தா புதுசாக இருந்தது. என்னால் படிக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இருந்தது. ஒரு வழியாக மெனுவை ஃபுல்லாக அலசி ஆரஞ்சு ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடாய் மஷ்ரூம், அப்புறம் காஷ்மீரி பன்னீர், அப்புறம் லச்சா பரோட்டா நான் வந்து ட்ரை பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு பிகாஸ் இட் வாஸ் கோதுமை பரோட்டா, தட்ஸ் இட். அண்ட் அதுக்கப்புறம் திஸ் பெஷ்வரி நான், தட் வாஸ் ஸோ டெலிஷியஸ். அண்ட் ஃபைனலி வந்துட்டு பன்னீர் பிரியாணி வாங்கியிருந்தோம். தட் வாஸ் ஸோ எம்மி. ரியலி I'll give a 4.5 star rating for this restaurant and it was tasting so good.
ஸோ அங்கேருந்தே வந்து ஐக்கியா வந்து வியூ ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் ஐக்கியா உள்ளே போயிட்டோம். ஸோ அங்கேயே வந்து அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 4 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ வி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் எவ்ரி திங்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்க போகுது பிகாஸ் அவ்வளோ ஐட்டம்ஸ் அண்ட் அவ்வளோ திங்ஸ் இருந்தது. ஸோ யூ கேன் என்ஜாய் திஸ் டூர் அலாங் வித் மீ. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நல்லா பெட்ரூம்ஸ் எப்படியெல்லாம் டெக்கோர் பண்ணலாம், என்னெல்லாம் மாதிரிலாம் வைக்கலாம், ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு லிவிங் ஏரியாவில் இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணலாம், கிச்சன் ஏரியாவில் இந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால நம்மளுக்கு ஒரு நியூ ஐடியாஸ் எல்லாமே வந்து கிடைச்சிது. நம்ம அப்படியே வந்து ஃபுல் பேக்கேஜாகவும் வாங்கிக்கலாம், இல்லை நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதுவும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ், ஓ மை காட், தட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகழகான லைக் அப்ளையன்சஸ்லாம் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு பொம்மையை பார்த்தா எப்படி சின்ன குழந்தைங்களாம் இது வேணும் அது வேணும்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இங்கே போகணுன்னா கண்டிப்பாக எதையோச்சும் ஒன்று வாங்கிட்டு வரலாம். ஆனால் நான் மட்டும்தான் எதுவுமே வாங்காமல் இருந்தேன். நோ திஸ் பாயிண்ட். அண்ட் ஐ வில் ஷோ யூ வாட் ஆர் த திங்ஸ் அவைலபிள். காஃபி மக்ஸ், ஜார்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக டோர் மேட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் என்னென்ன கிச்சன் அப்ளையன்சஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது இது. அண்ட் உள்ளே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வெரைட்டிஸ் ஆஃப் அப்ளையன்சஸ், மேட்ஸ், ஸ்லிப்பர்ஸ், லைக் இண்டோர் ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு கப்ஸ், பவுல்ஸு, பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு சிலது தான் இருந்தது, லிமிட்டடாக தான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் ஃப்ரம் செராமிக்ஸ் அண்ட் கிளாஸ் ஜார்ஸ், ஐ மீன் கிளாஸ் ஐட்டம்ஸ். ஸோ பவுல்ஸ்லாம் வந்து நிறைய சைஸஸில் இருந்தது. அப்புறம் அவன் ஐட்டம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பேசிக்காக எனக்கு வந்து நிறைய திங்ஸ் பற்றி தெரியாது பிகாஸ் ஐ ஆம் நாட் இன் டு தட் கேட்டகரி. நான் இதுவரையும் எதுவும் வந்து வீட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா வாங்கினது கிடையாது. ஸோ அதனால எனக்கு தெரியல, மேபி இதெல்லாம் பார்த்து தான் எனக்கே வந்து ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படியெல்லாம் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ இதெல்லாமே கூட ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ். வி கேன் பை சம், லைக் இப்போது வந்து நாமளே வந்து சில்லி ஃப்ளேக்ஸை வந்து அரைச்சோன்னா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன மசாலா பவுடர்ஸ் ஏதாச்சும் சின்ன லிமிட்டட் ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு சின்ன ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஆயில் டிஸ்பென்சர்ஸ் கூட டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸில் இருந்தது. அண்ட் ஓகே, வாட் ஆர் த திங்ஸ் யூ நோ ரைட், எல்லாமே இது பாருங்கண்ணா, இது கூட இது அந்த உரல் யா. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளே ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஒரு மாடுலர் கிச்சன் வைக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து மாடர்ன் திங்ஸ் தான் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். பேசிக்காக எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ஆசை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது. அண்ட் நம்ம வந்து கலர்ஸ் ஏதாச்சும் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா, கிச்சனுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு ஆப்டாக எல்லா ப்ராடக்ட்ஸும் வேணும்னா யூ கேன் கம் ஐக்கியா ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். அண்ட் பார்த்திங்கன்னா பிளாக்ல இருக்குது, லைக் செராமிக்ஸ்லேயே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேணும்னா, ஒயிட்டில் வேணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் எவ்வளோ எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஐ வாண்டட் டு பை ஆல் த ப்ராடக்ட்ஸ் இன் ஒயிட் கலர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நிறைய ஜார்ஸ், லைக் நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு செராமிக் பவுல்ஸ் இல்லாட்டி கிளாஸ் பவுல்ஸ் வாங்கினோன்னா அதனுடைய லிட்ஸு, ஜார்ஸ்னுடைய லிட்ஸு, ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ உடனில் வேணும்னா உடன் லிட்ஸ் வாங்கிக்கலாம், இல்லாட்டி நம்ம கிளாஸ் லிட்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து ட்ராலிஸ், இஃப் யூ வாண்ட் டு கேரி யுவர் ஃபுட் ஃப்ரம் கிச்சன் ரூம் டு சம் அதர் பிளேஸ் லைக் பெட்ரூம்ஸ் ஆர் சம் அதர் கெஸ்ட் ரூம்ஸ், அப்படி நீங்கள் ஃபுட்டை வந்து ட்ராலியில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நல்லா லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பெரிய ஜார்ஸ், ஸ்டோரேஜ் ஜார்ஸ். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. பட் ஸ்டில் ஐ வாஸ் லைக் ஐ வாண்டட் டு பை ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி இங்கே உங்களுக்கு எந்த கலர் யூனிக் கலர்ஸில் வேணுமோ அந்த கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளூ, பிளாக், க்ரீன், பிங்க்ல, ஒயிட்டில், ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். அப்புறம் நிறைய ஸ்பூன்ஸ் வெரைட்டிஸ், அப்புறம் நிறையா இது கடாய் வெரைட்டிஸ் அதெல்லாமே கிடைக்கும். அப்புறம் கிச்சனில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேரெல்லாம் தெரியும். இது பேரெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஹோம் குக்கிங் சேனலில் பார்த்துருக்கேன். நல்லா மாவு பேசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம்
இது நிறைய ஐட்டம்ஸ். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு கேக் ஸ்டாண்டா, கேக் ஹோல்டரா, ஓகே வாட் எவர், அது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு லக்ஸூரியஸான ஹோமில் இல்லை, நாம் கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வி ஹாவ் டு ஏர்ன் ஃபார் தட். நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறவங்க வேணால் ஜாலியாக வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இங்கெல்லாம் நிறைய தமிழ் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. பெங்களூர் பார்க்குறதுக்கு தான் பெங்களூரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபேமிலியோடு வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தாங்க. ஓ மை காட், திஸ் வாஸ் லைக் ஒயின் ஜார்ஸ், பீர் ஜார்ஸில் ஒயின் கிளாஸஸ். கண்டிப்பாக இதெல்லாம் பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக வாங்குவாங்க, பிகாஸ் they love to drinkல I mean some of the boys. ஸோ ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் செக்ஷன் கிச்சன் செக்ஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் செக்ஷன், பெட்ரூம் அண்ட் லிவிங் ரூம் செக்ஷன். இங்கே எக்கச்சக்கமான பில்லோஸ் இருக்குது. எதுக்குடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ பில்லோ செக்ஷன் வச்சுருந்தாங்க. எதுக்குடா இவ்வளோ காஸ்ட் அப்படின்ற மாதிரி அவ்வளோ காஸ்ட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. I totally hate this section. This section is the most expensive section. From here to until doormat, curtains and some other beds, அதெல்லாமே வந்துட்டு ரொம்ப 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 காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸாக இருந்தது. I don't like this section because it was so costly. And அதுக்கப்புறம் வந்துட்டு basket section and storage section for living rooms and cupboards and கிச்சன்ஸ்லாம் வந்துட்டு இப்போது நம்ம வந்து பார்ட்டிஷன் செக்ஷன்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ யூ கேன் கம் ஹியர் அண்ட் கெட் திஸ் செக்ஷன்ஸ். பார்ட்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஐ ஆல்சோ வாண்டட் டு பை திஸ் பார்ட்டிஷன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஃபார் மை வாட் இஸ் தட் ட்ரெஸ்ஸிங் டேபிள். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இப்போ எடுத்த ப்ராடக்ட் ஒன்று தான் 99 rupees. அதை வாங்கலான்ட்டு எடுத்துகிட்டு போனேன். லாஸ்ட் வரையும் போயிட்டேன். அப்புறம் அங்கே பில்லிங் செக்ஷன் போனதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஓகே ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ வில் பை திஸ் ஃப்ரம் சம் அதர் ஷாப் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் போச்சு என்னுடைய ஐக்கியா ஷாப்பிங் டூர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜூஸ் ஜார்ஸ் அண்ட் ஜூஸ் டிஸ்பென்சர்ஸ், ஜூஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், மில்க் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அப்படி இருந்தது. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தோரணம் வந்து திஸ் கோக்னட் அதுக்கு மேலே இருக்கும் இல்லையா, அது வந்து ட்ரை பண்ணி அதில் வந்து கலரிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு யூனிக்கான ஐடியாவாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான்ட்ஸ் ஸ்டோரேஜ் கூட இருந்தது. அண்ட் தீஸ் மேட்ஸ், ஓ மை காட், இது வந்து ரொம்ப காஸ்ட்லி பட் ஸ்டில் ஐ லவ் தட் டெக்ஸ்சர். தட் வாஸ் ஸோ சாஃப்ட். அப்படியே அனிமல்ஸ், இப்போ நம்ம ஒரு டாகை தொட்டோம்னா, கேட்டு தொட்டோம்னா எப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அது மாதிரி சாஃப்டாக இருந்தது. இதெல்லாமே வந்து மோரோர் லைக் 5,000, 6,000, 7,000, 25,000. மேட்ஸில் கூட எதுக்குப்பா அவ்வளோ ரேட் அப்படின்ற மாதிரி அப்படி இருந்தது. ஐ டோன்ட் நோ, மைட் பி குவாலிட்டி கூட அப்படி இருக்குமோ என்னமோ. அண்ட் திஸ் எலிஃபண்ட் வாஸ் ஸோ க்யூட். எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, பட் த காஸ்ட் இஸ் லைக் 4,000 சம்திங். அதனால நான் வச்சுட்டேன். பட் அங்கேயே கொஞ்சம் நேரம் அது கூட விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொம்மை. இருக்கிறதுலே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இது வந்துட்டு ஓகே, திஸ் வாஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் செக்ஷன். இங்கே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். எங்கெங்கல்ல நம்ம இந்த வாஷ்ரூம்ஸில், அப்புறம் டைனிங் ஏரியாஸ் கிட்ட, அப்புறம் பாத்ரூம் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் லைக் வெரி யூனிக் ஸ்டைல் அண்ட் லக்ஸூரியஸ் மாடர்ன் பாத்ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எப்போ நம்ம இது மாதிரி எல்லாம் வந்து கட்டிட்டு இப்போ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். ஏதோ பக்கத்து வீட்டு பாத்ரூம்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல். நாங்கள்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு விளையாடிட்டு இருந்தோம் அங்கேயே. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாப்பிங் போகிற ஐடியாவில் போல் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணுற ஐடியாவில் தான் வந்தோம். நிஜமாகவே ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக, லைக் வெளியே போய் நிறைய செலவு பண்ணி எதுவும் அப்படி சும்மா போயிட்டு வரதுக்கு இங்கே வந்து பார்த்ததில் எனக்கு சும்மா ஒரு அட்லீஸ்ட் ஓகே இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் கிடைச்சிருது. நம்ம ஊர்லலாம் நல்ல நார்மலான ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் தான் இருக்கும். பட் அதே ஸ்பேஸில் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நல்லா ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க. ஐ வாஸ் பிளேயிங் தேர் லிட்ரலி அண்ட் ஐ வாஸ் என்ஜாயிங் ஆல்சோ. ஒரு நல்ல ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டாக காட்டுவாங்க இல்லையா, அதில் இருக்கிற மாதிரியே இருந்தது. அண்ட் ஆல்சோ லைக் கார்ட்டூன் சீரீஸ்லலாம் கூட காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருந்தது. அப்புறம் லைட் செக்ஷன், லைட்ஸில் டிஃப்ரெண்ட்டான சைஸஸில், ஷேப்ஸில், அப்புறம் யூனிக் ஸ்டைல்ஸில் இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்தது. மெயின் திங் பாருங்களேன், இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் 8,000 அண்ட் இட்ஸ் 25,000 அண்ட் யா
லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் வேணும்னா யூ ஹவ் டு earn more அண்ட் இன்வெஸ்ட் மோர். ஸோ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு ஐடியா வந்ததுன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்கேன் இப்போது ரீசெண்டாக. பட் இங்கே வந்து ஓகே நம்ம இதை வாங்கி அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு ஐடியா கிடச்சிது. பட் ஸ்டில் இட் வாஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் ரேட்டிங்னா நான் வந்து கார்பெண்டர் வச்சு செய்ய வச்சுருந்தேன். பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இது வந்து கேண்டில் செக்ஷன். ஓ மை காட், தட் வாஸ் வெரி பிக் செக்ஷன். கேண்டில்ஸ் அண்ட் டெக்கோர் ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் வந்துட்டு லிவிங் ரூம் அண்ட் பெட்ரூம் அண்ட் கிச்சன் முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு டெக்கோர் ஐட்டம்ஸ் செக்ஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்ததுமே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து எங்கேயோ போகணுன்னு சொல்லிட்டா. லைக் ஹர் ஃப்ரெண்ட் இஸ் கெட்டிங் மேரிட். ஸோ ஷி கேவ் அ ட்ரீட் ஃபார் ஹர். ஸோ டின்னர் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்தேன். ஸோ ஃப்ளவர் செக்ஷன் அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் செக்ஷன் அண்ட் ரூம் நம்ம வீடு என்டர் ஆன உடனே இந்த மாதிரி பவுல்ஸ்லாம் நம்ம வந்து அந்த சென்டர்ட் ஃப்ளார்ஸ் வச்சு கேண்டில்ஸ் ஏற்றணுன்னா ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் அண்ட் வீடே வந்து ரொம்ப வார்மாக, ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஐடியாஸ்க்கெலாம் டெக்கோர் ஐட்டம்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்க முடியாதுன்றவங்க இன்டோர் பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கலாம். ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது, எல்லாமே யூனிக்காக இருந்தது. அப்புறம் பிளான்ட் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருந்தது, ஸ்டீலில் இருந்தது, அப்புறம் செராமிக்ஸில் இருந்தது. ஐ வாஸ் லைக் ஓ மை காட். அப்புறம் இந்த பிளான்ட்ஸ்லாம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஒரு லக்ஸூரியஸான ஹோமில் வந்துட்டு இதெல்லாம் டெக்கோர் பண்ணி வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்சப் டிசைனிங்லாம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரிலாம் பிளான்ட்ஸ்லாம் வைப்பேன். ஸோ யூனிக்காக வீடு வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிளான்ட் ஸ்டோரேஜ் பிளான்ட் ஹோல்டர்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து கார்டன் சீட்டிங் ஏரியாஸ் மாதிரி இருக்கும். கார்டனில் இந்த மாதிரி சேர்ஸ்லாம் போட்டு உக்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மொரலஸ் நம்ம வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டல் வந்துட்டு 26 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு இங்கே வந்தோம். இது வந்துட்டு லைக் ஸ்டோரேஜ் ஏரியா போல் ரொம்ப பெருசாக இருந்தது. இது வந்து லைக் மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படின்றதுனால நிறைய ஃபாரினர்ஸ் கூட இருந்தாங்க. அவங்க தான் வந்துட்டு இங்கே வந்து பார்த்துக்கிட்டாங்க. நம்ம ஊர்லனா சின்ன பசங்க ஏதாச்சும் தொட்டு கீழே போட்டாங்கன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மாதிரி பேசிட்டு போவாங்க. பட் இங்கேருந்து அவங்க வந்துட்டு ஓகே, அவங்க வந்து சும்மா பார்த்துட்டு அப்புறம் அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. ரொம்ப ஹம்பிளாக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி தான் என்னோட இதுவும் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்துட்டு இது வந்து 6000 சம்திங் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டோரேஜ் உள்ளே வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ பட் ஸ்டில் இட் வாஸ் குவைட் ஓகே. அண்ட் இதெல்லாம் க்ராஸ் பண்ணி போகணுன்னா நம்ம வந்துட்டு பில்லிங் செக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபைனலாக பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டேன். நான் லாஸ்ட் வர அந்த ஸ்டோரேஜ் சின்னதாக காட்டினேன் இல்லையா, அது எடுத்தேன். பட் எடுத்துகிட்டு வரல. பிகாஸ் ஆஃப் தட் க்யூ இஷ்யூஸ். அப்புறம் இங்கேயும் வந்துட்டு லைக் ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் அண்ட் டீ காஃபி அப்படின்னு மாதிரி வச்சுருந்தாங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஈட். ஆனால் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நாங்கள் சீக்கிரம் கிளம்பணுன்றதுனால அகெயின் வி கேம் பேக் டு மெட்ரோ அண்ட் வி வென்ட் டு அவர் rooms. Where we are staying. So these are the Bangalore things. If you want to explore something, you want to go out, you can also go to IKEA tour also like us. And hope you all like this video. நம்ம வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். Okay, so don't forget to subscribe and like, share and press the bell icon. See you all in next interesting video. Until that, signing off from me. Bye.